இந்த பதில் செங்கோட்டையன் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு நியூஸ். இதே பதில் வந்து ஜெயக்குமார் சொல்லியிருந்தாலோ இந்த தங்கமணி வேலுமணி அந்த மாதிரி யாரு சொல்லியிருந்தாலோ இது வந்து மீண்டும் சசிகலாவுக்கோ டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ அதிமுக தொண்டர்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீண்டும் அவர்கள் கட்சிக்குள்ள ஒரு என்ட்ரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொண்டர்கள் கூட அவங்க கிட்ட ஒரு எமோஷனலாவோ மென்டலாவோ அட்டாச் ஆயிடக்கூடாது. அதுவும் மீனவ சமுதாயம் பத்தி அவங்க அந்த சமுதாயத்துல இருந்தவங்கன்றதால அது தொடர்பான விஷயங்கள்லாம் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது உண்மைதான். அண்ட் எந்த ஒரு கட்சிக்கு அவங்க போனாலும் அவங்க பேச்சு அப்படின்றது நிச்சயமாக ஒரு பலம் தான். பட் அவங்க ஒரு வார்த்தை கடைசி சேர்த்துருக்காங்க. அப்போ வந்து விஜய் கூட போனீங்கன்னா நீங்க திராவிடமும் பேசி ஆகணும். வந்து திராவிடத்து கூட சமரசம் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா நான் உங்ககிட்ட லாஜிக்கா கேட்கறேனே, இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் சந்திக்க போற கட்சி மாதிரி தான் விஜய் வந்து நடத்திருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் மாதிரி நடத்துறாரு, அதை ஒத்துக்கிறேன். ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் நடத்துற அளவுக்கு. அப்புறம் வந்து அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பனையூர்லயே வந்து அந்த என்ன இருந்தாலும் ஒரு ஆக்டர் எதிர்பார்த்த மாற்று அரசியல்னா இப்படிதான்டா இருக்கணும். மார்டின் சாஸ்திரஸ் வந்து திஸ் இஸ் சினிமா அப்படின்ற மாதிரி திஸ் இஸ் நியூ அரசியல் அப்படின்னு ஒரு இது போகலாம். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், உங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு. உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே, வணக்கம். சமீபத்தில் இபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. இங்க வந்து ஓனாய வந்து ஆடுகள் என்றும் சேர்ப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி. யார் ஓனா யார் ஆடுன்னு நிறைய குழப்பங்களா இருந்த போது ஊடகங்கள் வந்து அதுக்கு ஒரு மாதிரி விளக்கத்தை கொடுத்து புரிய வச்சுட்டாங்க. இதே கேள்வியை கொண்டு போய் திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓனா யாரு ஆடு யாருன்னு. அதுக்கு அவர் வந்து அவர் தானே சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க, ஓனா யாரு ஆடு யாரு? இல்ல, ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம எல்லாம் சொல்றது வந்து ஒரு யூகங்களின் அடிப்படையில சொல்ற மாதிரிதான் இருக்கும். இப்ப நான் வந்து ஓனாய் அப்படின்றது வந்து ஓபிஎஸ், ஆடுன்றது அப்படின்னு சொல்லுவான். இந்த ஆடு வந்து ஓபிஎஸ் பலியாடு ஆயிட்டாரு. ஓனாய் வந்து சாதுரியமாக அந்த சேரை கைப்பற்றிய இபிஎஸ் தான் ஓனாய். இஷ்டத்துக்கும் என்ன வேணாலும் நம்ம சொல்லிருக்கலாம். ஆக்சுவலா ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கான விளக்கம் அப்படின்றது அவர் சொன்னாதான் உண்டு. எல்லாமே டீகோடிங் தான். இப்ப நான் சொல்ற ரெண்டு விதமும் சொல்லலாம். நான் வந்து ஓனா யூபிஎஸ்ன்றதுக்கும் ஓனான்றதுக்கு நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தேன். ஓபிஎஸ் தான் ஓனான்றதுக்கு ஜஸ்டிபிகேஷன். அந்த மாதிரி டீகோடிங் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் என்ன வேணா சொல்லலாம். இந்த பதில் செங்கோட்டையன் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு நியூஸ். இதே பதில் வந்து ஜெயக்குமார் சொல்லியிருந்தாலோ இந்த தங்கமணி வேலுமணி அந்த மாதிரி யாரு சொல்லியிருந்தாலோ இது வந்து இவ்வளவு டிபேட்டபிளா இருந்திருக்காது. சொன்னவர்கிட்ட விளக்கம் கேளுங்க அப்படின்ற வார்த்தைய யார் சொன்னாங்க அப்படின்றத முக்கியம். லாஜிக்கலா ஆன்சர் தானே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் சொல்றது ஒரு பர்ஃபெக்டான ஆன்சர். ஏன்பா ஒரு பொடி வச்சு அவர் பேசாருன்னா அவர் தான் அதுக்கு வழக்கம் கொடுக்க முடியும். அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்றாரு. பட் இது சமீப காலமாகவே செங்கோட்டையன் அவர்கள் மீது, அவர் அதிமுக தலைமை மீது அதிருப்தியாக இருக்கிறார், அவர் தனியா ஏதாவது பண்ண போறாரா அப்படி இப்படின்னு யூகங்கள் கிளப்பிக் கொண்டிருக்கும் வகையில் மேலும் இது ஒரு உரசலாக தான் பார்க்கப்படுகிறது. அது குறிப்பாக அதிமுக அலுவலகத்தில் நடந்த ஜெயலலிதா சிலைக்கு அந்த மாநில விழாவில் வந்து பங்கேற்கல அப்படின்றது மேலும் அந்த யூகங்களை வந்து பண்ணியிருக்குது. ஒருவேளை ஒரு அசம்ஷனா சொல்றேன், ஜெயலலிதாவின் விசுவாசி நான் அப்படின்றத செங்கோட்டையன் டைம் அண்ட் அகைன் அவர் காமித்து கொண்டிருக்கிறார். அதாவது எடப்பாடியை எதிர்க்கிறேன்னு மட்டும்தான் சொல்லல, ஜெயலலிதாவின் விசுவாசி அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறார். சோ அதிமுகவை தவிர்த்து வேற எந்த ஒப்பீனியனும் அவரிடம் இல்லை அப்படின்னு நான் அசீவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களாகட்டும் இல்ல தங்க தமிழ்ச்செல்வன் ஆகட்டும் அவங்க எல்லாம் வந்து வெளில வந்துட்டு திமுக வந்து சேர்ந்தாங்க. டைம் அண்ட் அகைன் நான் ஜெயலலிதா வந்து என்னிடம் பேசியார்கள், இப்படி பேசினாங்க அப்படி சொன்னாங்க, ஆடியோ எல்லாம் போட்டு காமிக்கிற வரைக்கும் அவர் பண்றாருன்னா அதிமுகவை உண்மையாக நேசிக்கிறார். தலைமையுடன் ஒரு கருத்து மோதல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது பாஜக கூட்டணி தொடர்பாக இருக்கலாம், இல்ல தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக இருக்கலாம், கூட்டணி கட்சிகளை அரவணைப்பது தொடர்பாக இருக்கலாம், தனக்கு ஒரு முக்கியத்துவம் தொடர்பாக இருக்கலாம், பவர் பாலிடிக்ஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெளியில போற ஆப்ஷன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் யோசிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து இப்போதைக்கு அதிமுக ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றேன். ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் நீங்க பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு நவம்பர் டிசம்பர் மாசத்துல இந்த பிரச்சனை நடந்திருந்தா அதிமுகவுக்கு மிகப்பெரிய குறைச்சலாக இருக்கும். பட் இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் 5 மாசமே டூ ஷார்ட் டைம் தான். பட் 5 வருஷமும் ரொம்ப கம்மி டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் டெக்னிக்கலா பார்க்கும்போது ஒரு சாதாரண பாலிடிக்ஸ் அப்சர்வரா பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல இது குழம்பிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. திங்ஸ் வில் பி டெஃபினெட்லி சார்ட்டட் அவுட். அதுவரை இவர் வந்து தன்னுடைய பவர் பாலிடிக்ஸை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இபிஎஸ் நிச்சயமாக சீக்கிரம் இதை சால்வ் பண்ணிட வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இபிஎஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி செங்கோட்டையன் அவர்களிடம் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத கேட்டு சமரசமாக முயற்சிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்படி எடுத்துக்கலாமா?
அப்படி பண்ணுவாரு. இபிஎஸ் வந்து அதற்கு பெயர் பெற்றவரும் தான். ஜெயலலிதா அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது இபிஎஸ் அப்படின்றது அவர் ஆட்சி காலத்திலே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா செய்த சமயத்தில் அணுக முடியாத ஒருவராய் இருந்தார். ஆனா இபிஎஸ் கிட்ட எல்லாருமே அணுக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மேபி நான் எதுக்கு கீழே இறங்கி வரணும், அவர் வந்து பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல, இது இன்டர்னல் பாலிடிக்ஸ் நம்ம எதுவும் சொல்றது இல்ல. பட் நிச்சயமாக இபிஎஸ் சார்ட் அவுட் பண்ண பார்ப்பாரு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கும் தெரியும், போனா திமுக போனா இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா பாஜக வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேற விதமான கருத்துக்கள் எதுவும் அவர் சொல்லல. அந்த ஜெயலலிதாவின் விசுவாசின்றது மட்டும் தான் டைம் அண்ட் அகைன் சொல்கிறார். சோ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சில கருத்தை பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இபிஎஸ்சிடம் அதை பேச முடியவில்லையா, இபிஎஸ்ஐ சுற்றி இருப்பவர்கள் அதை அனுமதிக்கவில்லையா, இல்ல இபிஎஸ்சி என்டர்டைன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்ல நான் பேசாம இப்படி பொட்டல் கொடுத்து கொண்டே இருந்து வேற கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறாரா, எதுவும் வந்து தெரியல. அன்லெஸ் அண்ட் அன்டில் யாராவது கொஞ்சம் ஓபன் அப் பண்ணி பேச ஆரம்பிச்சால்தான் இதற்கு பொதுமக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உள்ளுக்குள்ள பேசுறாங்களா இல்லையான்றது தனிப்பட்ட விவாதம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி யாராவது ஒருவர் இப்படி ஊடகமாகவே பேசிக் கொண்டிருக்காமல் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தால்தான் அதிமுக. நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. ஓநாயை யார் வேணாலும் வச்சுக்கலாம், ஆடை யார் வேணாலும் வச்சுக்கலான்ட்டு. ஓநாய் வந்து ஓபிஎஸ் அப்படின்னு இருந்தா உங்களோட டிகோடிங் என்னவாக இருக்கு விக்னேஷ்? அந்த ஓநாய் ஆட்டுக்குட்டி எக்ஸாம்பிளுக்கே போனா நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும்தான். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இந்த 3 பேரையும் காரணத்தை சேர்த்து கொள்ள மாட்டார். அதுதான் ஒரு கணிப்பாக இருக்கிறது. நான் நிறைய தகவல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பாஜக எவ்வளவோ புஷ் பண்ணுது, அப்படியே என்டிஏ கூட்டணி நாங்க வந்துக்கிறோம், தேமுதிக கூட நாங்களே சீட்டு கொடுக்குறோம், அதிமுக நீங்க வந்து 150ல நில்லுங்க, நாங்க வந்து மிச்சத்துக்கு நிற்கிறோம், மாதிரி எவ்வளவோ நெகோசியேஷன் போறதா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நெகோசியேஷன் ஃபைனல் ஆகாம இருக்கும் ஒரே காரணம் என்டிஏ கூட்டணி நீ எக்ஸ்ட்ரா 10 சீட் வேணா கூட வாங்கிக்கோ, ஆனா இந்த 3 பேரை நம்ம சேர்த்த மாட்டோம் அப்படின்னு. நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, ஒருவேளை கூட்டணி ஒரு தொகுதியில ஃபார் எக்ஸாம்பிள் தேனி தொகுதியில டிடிவி தினகரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு அதிமுக தொண்டன் டிடிவி தினகரனுக்காக வேலை பார்ப்பாருங்க. மீண்டும் சசிகலாவுக்கோ டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ அதிமுக தொண்டர்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீண்டும் அவர்கள் கட்சிக்குள்ள ஒரு என்ட்ரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொண்டர்கள் கூட அவங்க கிட்ட ஒரு எமோஷனலாவோ மென்டலாவோ அட்டாச் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல இபிஎஸ் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப குறியா இருக்காரு. ஏன்னா ஆட்சியே போனா கூட பரவாயில்ல, போன முறை கிட்டத்தட்ட அப்படித்தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதிமுகவோட போர் பலம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இருந்தாங்க. இந்த முறையும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு லீடர் ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கும்போது சில டஃப்பான முடிவுகள் எடுக்கும். அது கரெக்டா தப்பா அப்படின்றது 2ஆம் பட்சம், டஃப்பான முடிவா இருக்கும். நான் அந்த ரிஸ்க நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு தான் இபிஎஸ் எடுத்து பார்ப்பாரு. ஏன்னா ஒருவேளை நம்ம கட்சி வெற்றிக்காக கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு இந்த முறை அப்படி நம்ம விட்டுட்டோம்னா பிற்காலத்தில் அது தனக்கு, ஏன்னா எடப்பாடி எப்படி வந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும், யாரை வந்து எதிர்த்துட்டு வந்தாரு அப்படின்றது தெரியும். மீண்டும் அவர்களே சேர்க்கும் போது தொண்டர்கள் ஒரு எமோஷனலாக அட்டாச் ஆகும் பட்சத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக முடிவதற்கு வாய்ப்பு. ஏற்கனவே வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுத்ததுல வந்து தேவர் கம்யூனிட்டி கொஞ்சம் கோபமாக இருக்கிறது. அதை சாந்தப்படுத்துவதற்கு சசிகலா டிடிவி ஆகியோர் ஓபிஎஸ் போன்றோர் உதவுவார்கள் அப்படின்ற ஒரு சமூக நீதியான கணக்குகள் வந்து பார்க்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு ஒரு பொது தேர்தல் அப்படின்னு வரும்போது அவ்வளவு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகுமா இல்லையான்றதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் இபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தொண்டர்களோட எமோஷனை வந்து கரெக்டா கேப்சர் பண்ணணும்ன்றதுதான் பாக்குறாரு. அதிமுக இரட்டை இலை, தொண்டர்கள், ஜெயலலிதா, அம்மா, எம்ஜிஆர் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு அந்த வாக்குகளை அறுவடை செய்யணும்னு நினைக்கிறத தவிர சின்ன சின்ன விஷயத்த வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு அவங்களே நம்மளுக்கு வந்து எதிராயிடக்கூடாது, வளர விடக்கூடாது, ஓபிஎஸ்சியோ டிடிவி அவர்களையோ வளர விடக்கூடாது, கட்சிக்குள்ள கொண்டு வரதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. போனவங்களாவே இருக்கட்டும், அவங்களை எதுக்குப்பா திரும்பி உள்ள கூட்டுட்டு நம்மளே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. போனவங்களா இருக்கட்டும், அது வேற. இப்போ வந்து இப்போ காளியம்மாள் எல்லாம் வெளில வந்திருக்காங்க, அவங்க வெளில போய் ஒரு பெரிய சக்தி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. போனவங்களாவே இருக்கட்டும்ட்டு சீமான் வந்து நினைக்கலாம். நம்ம கட்சியில இருந்தாங்க போயிட்டாங்க, அவங்க எப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்றது வேற. இது வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போனவங்க கிடையாது, இவங்க துரத்தப்பட்டவர்கள். இவங்க காலில் விழுந்துதான் எடப்பாடி பதவி வாங்கினாருன்றதுதான் குற்றச்சாட்டு. பதவிக்கு வந்தவொடனே இவங்களே வெளில அனுப்பிச்சிட்டாரு எடப்பாடியை வந்து துரோகி அப்படின்னு தான் இவங்க எல்லாம் அட்ரஸ் பண்ணாங்க. டிடிவி தினகரன் ஆகட்டும் எல்லாருமே வந்து துரோகி அப்படின்னு அரெஸ்ட் பண்ணாங்க. இஃப் ஐம் நாட் ராங், ஒரு எலெக்ஷனே வந்து துரோகிகளை வீழ்த்துறதுக்கு தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. சோ போனவங்க போனதா இருக்கணும்னாலும் நினைக்க மாட்டாங்க. இவங்க வந்தா நம்மளுக்கு டேஞ்சரு அப்படின்ற திங்கிங் வந்து எடப்பாடி இருக்கும். அதனாலதான் மறுக்கிறாரே தவிர இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது. மிகப்பெரிய பிரச்சனை அதிமுகன்ற கட்சியே யாரு கைப்பற்ற போறது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல ரிஸ்க் கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க, சின்ன ரிஸ்க் கூட எடுக்க மாட்டாங்க.
சோ எடப்பாடி வந்து துல்லியமாக காய் நகர்த்தி இருக்காரு. அந்த காய் நகர்த்தல்ல இருந்து 1% கூட பின்வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் என்ன மாதிரியான ஒரு பதிலை முன்வைக்கிறது என்று. நீங்க பேசும்போதே இன்னொன்னு சொன்னீங்க. இன்று வந்து நாதாகாவிலிருந்து காளியம்மாள் அவர்கள் பெண்கள் பாசறை அது அவர் அந்த பொறுப்பாளர் திரு காளியம்மாள் அவர்கள் வந்து வெளியேறி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப நாட்களாகவே ஒரு பேசு பொருளா இருந்தது விக்னேஷ். அந்த ஆடியோ வெளியானதுல இருந்து. அப்போல்லாம் அமைதி காத்த காளியம்மாள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல கூட இவங்க அதிகமா எந்த மீட்டிங்க்குமே வரல. ரொம்ப அது வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து திடீர்னு நேத்தி வந்து சீமான் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு விலகி என்ன பண்றது? போறவங்க போனதுதான். அவங்கள வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பொதுவா தான் சொன்னாரு. அப்ப அவங்களோட அறிக்கை எல்லாம் வரல. ஆனா இன்று மார்னிங் வந்து அந்த அறிக்கை வரப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வந்து அவங்க எந்த ஒரு இடத்துலயுமே நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானியோ இல்ல கட்சி மீதோ கட்சியினுடைய செயல்பாடுகள் மீது எந்தவித அதிருப்தியும் தெரிவிக்காம ரொம்ப டீசெண்டா ஒரு குறியீடோட அந்த லெட்டரை கொடுத்திருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உங்க அந்த லெட்டரை பத்தின உங்க பார்வை காளியம்மாளின் இனிவரும் பயணம் எப்படி இருக்கும்? மற்றொரு நிர்வாகி மாதிரி இவங்களும் இப்படி கடந்து போவாங்களா இல்ல வேற ஒரு கட்சியில சேர்ந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்களா? தளபதிக்கு தளபதியா போறாங்களா? இல்ல ஆக்சுவலா காளியம்மாள் இஷ்யூ நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டைமா இருந்த ஒரு இஷ்யூ தான். அண்ட் இது ஒரு எக்ஸ்பெக்டட் ஒண்ணுதான். காளியம்மாள் வந்து இனிமே எதுவும் டிலே பண்ணாம இருந்தா அது ஒரு ஆப்டிமம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. காளியம்மாள் ஒருமான ஒரு கிராஃப் போயில இருந்துச்சு. இன்னொரு ஒரு வாரம் 2 வாரம் இல்ல 4-5 வாரம் தள்ளி போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த கிராஃப் வந்து இறங்கி இருக்கும். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது விக்னேஷ். சும்மா இருக்கிறவங்களை வந்து ஊதி ஊதி கெடுத்த மாதிரி அந்த அம்மாவே சும்மா இருந்தாலும் காளியம்மாள் விலக போறாங்க ரொம்ப நாளா லெட்டர் கொடுக்குறேன் டெய்லி ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் ஏதாவது இந்த சமூக ஊடகங்கள் ரொம்ப நேரமா பாம்பை வெளில எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கும் வந்து இருந்துச்சு. ஒரு அந்த ஆப்டிமம் பாயிண்ட்ல காளியம்மாள் வெற்றிகரமா விட்டுட்டாங்க. அது கூட நான் சொன்னேன், இந்த ஊடகங்களோட பங்குதான் இது அளப்பரியது. காளியம்மாளோ அதை சுத்தி இருக்கிறவங்களோட பங்கு கிடையாது. ஊடகங்களோட பங்குதான் அளப்பரியது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சும்மா இருந்த வந்து அவங்களே எக்ஸ்ட்ராவா வேற டாபிக் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். திமுக மீது வந்து நம்மளால இந்த கட்ட பஞ்சாயத்து பற்றியோ இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவு பற்றியோ போதைப் பொருள் புழக்கத்தை பற்றியோ மின் கட்டணத்தை பத்தியோ சொத்து வரி பத்தியோ அதை பத்தி எல்லாம் நிச்சயமாக ஊடகங்கள் எழுத முடியாது. அதனாலதான் ஓனாய் யாரு ஆடி யாருன்னு ஒரு டீ கோடிங்க அதுவும் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு இதுவா இல்லை அப்படின்னா சீமான் பத்தி அவங்க எடுக்கிறது இந்த மாதிரி டைவர்ட் பண்றதுக்கு வேற டாபிக் இல்லை அப்படின்னு தான் இதெல்லாம் எடுத்துக்கிறத நான் பாக்குறேன். சோ காளியம்மாள் இது சொல்லிட்டாங்க. பட் மாற்று கட்சியில ஜெனரலா வந்து திமுக இருந்து வெளில போய் நாம் தமிழ்ல இருந்து வெளில போயிட்டு அதிமுக சேர்ந்திருக்காங்க. மோஸ்டா திமுக சேரதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு நியர் ஃபியூச்சர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற ஒரு கட்சின்னு பார்க்கும்போது திமுக இருக்கிறது. பாஜக சேர்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா வளர்ந்து வரும் கட்சி அப்படின்றது வேற, மூன்றாவது இருக்கும் கட்சி அப்படின்றது வேற. போதாக்குறைக்கு பாஜகவே இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்றது தெரியும். அதை பத்தி பேசுறதா இந்த திமுகலையும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. பட் திமுக ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அங்க போய் ராஜீவ் காந்தி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வசதியாக செட் ஆயிருக்காரு அப்படின்றதையும் பார்ப்பாங்கல்ல. ஆனா காளியம்மாள் அவர்கள் வந்து வேற கட்சிக்கு போறதுக்கு வந்து அவங்களுக்கு நிச்சயமா ஒரு டிமாண்ட் இருக்கும். ஏன்னா நாம் தமிழ்ல வந்து ஒரு பெண் அப்படின்னு ஒரு பெண் அரசியல் இருக்கிறாங்க, பேச்சாளர், எல்லாருக்கும் தெரியக்கூடிய அட்ராக்ட் பண்ற வகையில புள்ளி விவரத்தோட பேசுறவங்க அப்படின்னும் போது நிச்சயமாக எல்லா கட்சியில இருந்தும் ஒரு டிமாண்ட் இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப தைரியமா ஓபன் பண்ணி டிகோட் பண்ணாங்க. நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. மக்கள் கிட்ட வந்து வெளியில கொண்டு வந்தாங்க, ஓபன் அப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுவும் மீனவ சமுதாயம் பத்தி அவங்க அந்த சமுதாயத்துல இருந்தவங்கன்றதால அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது உண்மைதான். அண்ட் எந்த ஒரு கட்சிக்கு அவங்க போனாலும் அவங்க பேச்சு அப்படின்றது நிச்சயமாக ஒரு பலம் தான். பட் அவங்க ஒரு வார்த்தையை கடைசி சேர்த்திருக்காங்க, தமிழ் தேசியத்திற்கான தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு சரி தமிழ் தேசியம் அப்படின்றதே வந்து ஒரு முடிஞ்சு போன ஒரு கான்செப்ட் தான். இந்திய தேசியம் தான். நம்ம வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இந்திய தேசியம் தான் பேசி ஆகணும். தமிழ் தேசியம்ன்றதுக்கே சீமானே ஒரு புது விளக்கம் கொடுத்தாரு. ஆனா தனித்தமிழ்நாடா கேட்கிறேன். தமிழ் தேசியம் தான் எங்கள் இனம். இந்த மாதிரி கொள்கையெல்லாம் இருக்கு. அந்த தேசிய இனத்துக்கான கொள்கையே நான் இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போறேன். இந்தியாவுக்குள்ள இருந்து அந்த தமிழ் தேசியம்ன்றது ஒரு தனிநாடுக்கான கொள்கை கிடையாது, அது ஒரு கேரக்டரிஸ்டிக். அந்த மாதிரி எல்லாம் ஒரு விதவிதமான விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு டேட்ல தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட மாதிரி தளபதிக்கு தளபதியா அப்படின்னா விஜய் அவர்கள் தான். திராவிடமும்
தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்னு. அதனாலதான் கேக்குறேன். ஏன்னா இந்த தமிழ் தேசியத்துல என் பணி தொடரும் அப்படின்னு போட்டிருக்கும் போது கடைசி லைனுக்கு முதல் லைனா அதை போட்டிருந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான். அதற்கு அப்புறம் தான் வந்து இந்த வார்த்தைகள் வெளிவந்த பிறகுதான் சீமான் வந்து அவரை ரொம்ப ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிலாம் வந்து அப்போசா பேசினாரு மேடைகள்ல. அதனால அந்த தளபதிக்கு தளபதியா காளியம்மாள் வந்து தமிழ் தேசியம் தான் பெரிய கொள்கை அப்படின்னா சரியோ ரைட்டோ அந்த கொள்கையை வந்து இறுதி மூச்சாக எடுத்துக்கிறது சீமான் அவர்கள் தான். இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள் அப்படின்னு போது சீமான் சார்பில் யாரோ ஒருத்தர் வந்து பேசினாரு. ஒண்ணு சாம்பார்னு சொல்லு, இல்லைன்னா கருவாடுன்னு சொல்லு. அது என்னடா கருவாட்டு சாம்பார்னு ஒரு கன்றாவியான காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி திராவிட இப்போ வந்து விஜய் கூட போனீங்கன்னா நீங்க திராவிடமும் பேசி ஆகணும். உங்க கொள்கை வந்து திராவிடத்து கூட சமரசம் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு பாக்கணும். இல்லைன்னா வந்து சமரசம் செய்யறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அரசியல் வந்து எனக்கு அப்படின்னா பாலிடிக்ஸ் வந்து சீமானே சொல்ற மாதிரிதான். ஒரு காலத்துல பெரியாரு தந்தை பெரியாருன்னு சொன்னேன். அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஐயோ இப்படியே ஒரு இதுவா நம்ம அந்த பர்னிச்சரை நம்ம தான் உடைக்கணும் அப்படின்ட்டு சீமானே முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி திராவிடம்னா தப்புன்னு நினைச்சிருப்பாங்க காளியம்மாள். திராவிடமும் தமிழ் தேசியமும் கருவாட்டு சாம்பார் காம்பினேஷன் வந்து சூப்பர் போல அப்படின்றது அவங்க உணர்ந்து கொண்டார்கள் என்றால் அதற்கு ஆதரித்து களமாடுவதும் தவறு கிடையாது. அது திராவிடத்திலே ஒட்டுமொத்தமாக கூட சேரலாம். அவரோட விருப்பம், அவரோட நாலேஜ். பட் இதற்கு முன்னாடி அவங்க வச்ச பாயிண்ட வந்து எந்த விஷயத்துல அவங்க கவுண்டர் பண்ணி அவங்க திருப்தி அடைந்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். பட் எங்க போனாலும் இந்த கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி காளியம்மாள் வந்து பேச்சாளர் மட்டும் கிடையாது, அரசியல் எப்படி செய்யணுமோ தெரிஞ்சவர். ஏன்னா சீமான் மாதிரி ஒரு ஒன் மேன் ஷோ நடத்துற கட்சியில வந்து படிப்படியாக முன்னேறி அந்த ஆடியோ 6 வருஷங்கள் வந்து அவர் இருந்திருக்காங்க. அந்த ஆடியோ எப்ப வெளியாச்சு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து ரொம்ப டீசென்ட்டா பொறுமை வந்து காத்து எதுவுமே ஒரு அனாவசிய வார்த்தை பேசாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற கட்சியில இருந்து இந்த கண்ணாடியில கல் எறிந்து அதை சதற அடிக்கிற மாதிரி இருக்கிற கட்சியை பத்தி பேசி டேமேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாம ரொம்ப அரசியல் நாகரிகத்தை நல்லா கயற்று சீமானிடம் அரசியல் கற்று தேர்ந்த ரொம்ப முதல் மாணவி மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க அவங்க. சீமான் பேசுறதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி பேசுறாரா, லாஜிக்கே இல்லாம பேசுறான்ற மாதிரி தோணும். மற்றவர்கள் பேசுறது கூட தோணும். பட் காளியம்மாள் கொஞ்சம் ஃபேக்சுவலா பேசுறாங்க அப்படின்ற பேர் தான் அரைநாளா பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. சோ எப்படி அவங்க இனிமேல் அதை க்ரோ பண்ண, ஏன்னா ஒன் மேன் ஷோ நடத்தக்கூடிய கட்சியில க்ரோ பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. சீமான் கட்சியில வந்து எப்பவுமே அப்படிதான், ஒரு பேட்ச் அப்படியே வெளில போகும், வெளில போக மறுத்தாலும் வெளில போனான்னு கழுத்து பிடிச்சி தள்ளுற மாதிரிதான் சீமான் அவர்கள். நான் சொல்றதை கேட்டா இல்லைன்னா கிளம்பு, இதுதான் அவருடைய கொள்கை. ஒரு பேட்ச் அப்படியே உள்ள வரும், திருப்பி ஒரு பேட்ச் வெளில போகும், ரொட்டீன் தான். இந்த பேட்ச்ல வந்து காளியம்மாள் போயிருக்காங்க. அடுத்த பேட்ச்ல யார் உள்ள வர போறா, யார் வெளில போறன்றதை அடுத்த வருஷம் நாம் தொடர்ந்து இணைப்பில் இருந்து பார்ப்போம். விக்னேஷ், இன்னும் ஒரே விஷயம் விக்னேஷ், நிறைய பேர் இந்த நாத்தாக்கல்ல இருந்து வெளில போறவங்களா மேக்சிமம் பாத்தீங்கன்னா திமுகல போறாங்க, இல்லைன்னா தாவேக்கால போறாங்க. ஏன் வந்து அவங்களுக்கு அந்த 2க்கான ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து மிகப்பெரிய அளவுல வந்து என்ன பண்றாங்கன்னா மாற்று கட்சியினரை தன் கட்சிக்கு வரவழைக்க ஒரு முயற்சி செய்யறாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, அந்த பூத் லெவல் அந்த கமிட்டிஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு நோன் ஃபேஸ் தேவைப்படுது, அதனால they are taking people from other அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ அப்படி வந்து ஒரு அவசியம் வந்து இருந்து இப்ப 2வது ஆண்டு விழால பிரசாந்த் கிஷோரை மேலே ஏத்த போறோம், இப்படி எல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஏத்துக்க போறாங்களே, அதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பில்டப்? இல்ல, மக்கள் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்டிங் அப்படின்றது தேவை. நல்லது பண்றது அப்படின்றது மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது. காமராஜர் சூப்பரா நல்லது பண்ணாரு, அவரே வீழ்த்தப்பட்டாருல்ல. ஸோ ஒரு பிராண்டிங் செய்யறோமோ இல்லையோ அந்த பிராண்டிங் தேவை அப்படின்ற மாதிரி. வடிவேல் எலக்கா பில்டப் பண்றோமோ ஃபீல் ஆகுறோமோ அதெல்லாம் தெரியாது, எது பண்ணாலும் உலகம் நம்மள உத்து பார்க்கணும் அப்படின்னுதான் வடிவேலு பணியை கையில் எடுக்கிறாரா விஜய்னு நீங்க தமிழில் கூட வச்சுக்கலாம். விஜய் வந்து அந்த மாதிரிதான் ட்ரை பண்றாரு. அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நான் உங்ககிட்ட லாஜிக்கா கேக்குறேனே, இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் சந்திக்க போற கட்சி மாதிரிதான் விஜய் வந்து நடத்திருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் மாதிரி நடத்துறாரு, அதை ஒத்துக்கிறேன். ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் நடத்துற அளவுக்கு விஜய் வந்து நடந்துக்கிறாரா அப்படின்ற கேள்வியை வீடியோ பாக்குற மக்களுக்கும் உங்ககிட்டயுமே வந்து வைக்கிறேன். அண்ணாமலை கடந்த சில வாரங்களாகவும் மாதங்களாகவும் நீங்க வந்து பாருங்க, சீமான் திமுக, அதிமுக அட்லீஸ்ட் உட்கட்சி பிரச்சனை, பாஜக அண்ணாமலை வர்சஸ் ஸ்டாலின், அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி அப்படின்ட்டு இந்த முக்கிய தலைவர்கள் பேரெல்லாம் சகட்டு மேனிக்கு அடிபடுது.
அட பாமக தலைவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை அப்படின்றது கூட ஒரு டைட்டில் வந்துருச்சு. விஜய் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி டைட்டிலாக இல்ல வந்து இப்படி அதிரடியாக களமாட போகிறார் அப்படின்றது எந்த இடத்துல ஒரு பேர் அடிபட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரே தடவை பரந்தூருக்கு போன போது அடிபட்டுச்சு. பரந்தூருக்கு போறாரு, ஐயோ வீட்டுல இருந்து இவர் வெளில வந்துட்டாரேன்றதான் நியூஸ். அப்ப கூட ஆரம்பிச்சுட்டாரா விஜயன் கிடையாது, வீட்டுல இருக்கிறவரு வெளில வந்துட்டாரா ஆத்தாடி அப்படின்னு தான் நியூஸ் இருந்துச்சு. தவிர அங்கேயும் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட பேசுற மாதிரி பேசல, அங்கேயும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு மேடை பேச்சு மாதிரி பேசிட்டு வந்தாரு. இப்ப 2வது ஆண்டு விழான்றாரு. இதெல்லாம் 2021 அவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா 2022 2ஆம் ஆண்டு, 23 3ஆம் ஆண்டுன்னு ஆரம்பிச்சது 24 ஸ்டார்டிங்ல. இப்ப 25 ஸ்டார்டிங் வந்தாச்சு. 26 எலெக்ஷன். இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் சந்திக்க போற கட்சி மாதிரி அவர் நடந்துக்கிறாரா இல்லையான்றத மீண்டும் மக்களிடையே விட்டுற விஷயம். அது வந்து எப்படின்னா, விக்னேஷ் நிறைய இடத்துல வந்து அவர் வந்து ஒரு தேர்ந்த நடிகர் என்பதால் தன்னுடைய ஸ்கிரிப்ட வந்து ரொம்ப அழகா டெலிவரி பண்றதுல அது வந்து அதாவது 10 பேரா இருக்கலாம், இல்ல 10,000 பேரா இருக்கலாம், இல்ல 10 லட்சம் பேரா இருக்கலாம், இல்ல எவ்வளோ பேரா இருந்தாலும் அந்த டயலாக் டெலிவரிங்கிறத ரொம்ப அப்ரோப்ரியேட்டா கரெக்ட் மாடுலேஷன், டைமிங் சென்ஸோட கொடுக்கறதுல விஜய் ரொம்ப வல்லவர். நாட் ஓன்லி திரைக்கு பின்னால் மட்டும் கிடையாது, திரைக்கு முன்னாலுமே அதுல ரொம்ப வல்லவர் அப்படிங்கறத வந்து விஜய் ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லிட்டு வர்றாரு. நான் என்ன பாக்குறேன், இந்த பரந்தூர்ல மக்களை சந்திச்சதுல கூட அது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்திருக்காரு. எங்கன்னா இந்த கள்ளச்சாராய மரணத்துக்காக போய் பார்த்திருந்தாரு. அப்ப கூட வந்து அதை வந்து அவர் வந்து தவறுன்னு சொல்லல, அதை பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிக்கிறோம்னு சொல்லல. ஆனா இவருடைய கடமையாக அவர் போய் அங்க நின்னுட்டு வந்தாரு. அதுதான் நான் பார்த்தேன். கடமைன்றதையும் நீங்க தான் சொல்றீங்க தவிர அவர் என்ன சொன்னாருன்னு யாருக்குமே தெரியாது. அதான் ஏதோ சொல்ற தன்னோட அந்த இடத்துக்கு எல்லாரும் போறாங்கப்பா, நம்ம போலன்னா அது ஒரு இஷ்யூ ஆயிடும், அந்த மாதிரி சொல்றேன். சோ அதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் மார்க்கிங் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அட்டெண்டன்ஸ் மார்க்கிங் மாதிரி போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இங்க பேசப்படுற விஷயங்கள் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும். இந்த யார் அந்த சார் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இஷ்யூல கூட பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் அரண்டு புரண்டு முடிச்சு அப்பாடான்னு ஆஞ்சி ஓஞ்சி இப்படி உட்காரும் போது பாமக அன்புமணி ராமதாஸ், அவங்க சௌமியா அன்புமணி அவங்க எல்லாம் போராட்டத்தை முடிச்சு உட்காரும் போது ஒரு நாள் ஆஞ்சி ஓஞ்சி இருக்கும்போது திடீர்னு தாவைக்கால இருந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. எல்லா ஊர்லயும் நடந்தது. எல்லா ஊர்லயும் ஒருத்தர் பேசினாங்க, ஒரு பெண் நிர்வாகி பேசினாங்க. எனக்கு என்னமோ என்ன தோணுச்சுன்னா, என்னடா அது டயலாக் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் அதை எழுதுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் அந்த அந்த சீனை பார்க்கும்போது. எந்த கவர்னர் பதவி தேவையில்லைன்னு சொன்னாரோ அந்த கவர்னர் ஆமா, அதான் நீங்க ஒரு இன்னொரு மாநாட்டுல அவர் அந்த கொள்கை தீர்மானங்கள்னு 25 நிறைவேற்றி இருந்தாருல்ல, அது போல இல்ல கவர்னர் தேவைன்னு அதே கவர்னர் கிட்ட எடுத்துட்டு போனதை பார்த்து இன்னுமே கூட சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பனையூர்லயே வந்து அந்த என்ன இருந்தாலும் ஒரு ஆக்டர் எதிர்பார்த்த மாற்று அரசியல்னா இப்படிதான்டா இருக்கணும். மார்டின் சாஸ்திர போட்டு திஸ் இஸ் சினிமா அப்படின்ற மாதிரி திஸ் இஸ் நியூ அரசியல் அப்படின்னு ஒரு இது போட்டுருவாங்க. எனக்கு இன்னொன்னு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இவரை பார்க்க வந்து அந்த கும்பல்ல வந்து அவங்களோட நிர்வாகிகள் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கான தீர்மானம் கூட அந்த கொள்கையில வச்சு அதுலதான் தீர்மானம் நிறைவேற்றணும்னு வெயிட் பண்ணாரே வழியே, அதுக்கு முன்னாடியே ஒரு எப்பவுமே ட்விட்டர்ல ஒரு போடுவார்ல, அந்த மாதிரி கூட அவர் போடலங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. சோ உங்களுக்காக பயணப்பட்டு வராங்க உங்க கட்சிக்காரங்க, உங்க ரசிகர்களா இருந்து கட்சிக்காரங்களா மாறி இருக்காங்க. அவங்களுக்கே நீங்க ஒண்ணும் செய்யலையே, மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அதிகமா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுருங்களேன். லாஸ்ட் ஒரு வாரமா என்ன இஷ்யூ, யூடியூப் திறந்தா பேஸ்புக் திறந்தா நியூ எஜுகேஷன் பாலிசி திணிச்சிட்டாங்களா, நிதி கிடைக்குது, ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, நிதி கொடுக்கணும்னு எடுங்க, நிதி கொடுக்க வேணாம்னு எடுங்க, வேணும்னு எடுங்க, வேணும் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. இவர் என்ன வீடியோ போட்ட ட்விட்டர்ல ஏதோ விஜய் போட்டிருக்காரு அப்படின்னு போய் பார்த்த ஆர்வத்தோட அஞ்சலை அம்மாளுக்கு நான் வந்து மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு போட்டாரு. சரி, அவருடைய கட்சி கொள்கை தலைவர் மரியாதை செலுத்துறதுலாம் தவறு இல்ல. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிருக்கு அதை பத்தி சொல்லாம கொள்கை தலைவருக்கு மாலை போடுறதோட நம்மளுக்கு கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான அரசியலையும் முன்னெடுக்கிறார். கொள்கை தலைவரை போற்ற வேண்டும், இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கு மட்டும்தான் நான் என்னுடைய மக்களுடைய தொடர்பு அப்படின்றதே கொள்கை தலைவர் மாலை போடுற போட்டோ தான் மக்கள் எல்லாம் பார்க்கணும், இவ்வளவுதான் நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்றது என்ன மாதிரி ஒரு ஆபத்தான அரசியல் போகுதுன்னு பார்க்கணும். அதுலயும் அந்த போட்டோ பாத்தீங்கன்னா யார் அஞ்சலி அம்மான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க போல. அதனால 4 பேருக்கு மாலை போட்டு ஒரு சிலைக்கு மட்டும் மாலை போட வச்சுட்டாங்க. விஜய் பாட்டு போய் மாலை போட்டு வணக்கம் தெரிவிச்சுட்டு ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னது தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை, இது ஒரு ஸ்டாண்ட் எடுக்குன்னு சொல்றேன் இல்லையா? 2 கட்சியும் தப்பா நடக்குது, நான் புதுசா ஒண்ணு வைக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல 2 கட்சியும் பேசுறது எனக்கு புரியலப்பா, நீங்க புரிஞ்சவங்க சொல்லுங்கன்னா ஜனங்க கிட்ட கேளுங்க. ஜனங்க அவரோட சாமர்த்தியசாலியா தானே இருக்கிறாங்க. சோ
ஏதோ நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போகப்பா, நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் போறேன் அப்படின்ற மாதிரிதான் சினிமா மாதிரி இந்த சர்க்கார் படத்துல வந்து கடைசியில ஒரு ½ ஒரு வீடியோ போட்ட உடனே Facebook லைவ் பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஓட்டு போவாங்க அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு போல. கடைசி நேரத்துல ஒரு Facebook லைவ் போட்டு பிரச்சாரம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு போல. பாப்போம். திரையில் வேண்டுமானாலும் ட்விட்டர் அரசியலோ இல்லைன்னா Facebook அரசியலோ செல்லுபடியாகும். ஆனால் திரைக்கு முன்னால் மக்கள் கிட்ட வந்து நீங்க மக்களோட பிரச்சனைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களம் கண்டால் மட்டுமே மக்கள் உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க. அவங்க கூட நீங்க வரீங்கன்னு ஒரு மனசுல தோணுனா மட்டும்தான் அந்த மக்களோட இதயத்தை நீங்க இடம்பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோம் விக்னேஷ். தொடர்ந்து இனி போல் இது ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.